Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை வெளிப்படுத்த டெல்லி செல்கிறேன். எந்நாளும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது மட்டும் டெல்லி செல்வது ஏன்? ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பதில் வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் இருக்கிறது. இதுவரை கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த நிலையில் முதலமைச்சர் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ஏன் என்றும் வானதி சீனிவாசன் கேள்வி. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதற்கு இபிஎஸ் கடும் கண்டனம். பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்றும் கேள்வி. இளம்பெண் அளித்த புகாரில் திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வ செயலுக்கு முன்ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார். பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு மீண்டும் சம்மன். இன்றும் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை ஆணை. அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள அடையாறு ஆற்றங்கரையோரம் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகள். பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே 2வது நாளாக ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். அனகாபுத்தூரில் மக்கள் குடியிருப்புகளை கையகப்படுத்தும் முடிவை அரசு நிரந்தரமாக கைவிட வேண்டும். மெரினா கடற்கரையில் உள்ள 4 சமாதிகளை யார் இடிப்பார்கள் என்றும் சீமான் ஆவேச கேள்வி. நீதிமன்ற உத்தரவின்படி ஆற்றங்கரையில் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். சென்னை அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம். அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோர மக்களுக்கு மாற்று வீடு வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு உறுதி. எனக்கும் அன்புமணிக்கும் இடையே எந்த மனக்கசப்பும் இல்லை. வரும் நாட்களில் நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களில் அன்புமணி கலந்து கொள்வார் என்றும் பேட்டி. ராமதாஸ் அன்புமணி கருத்து மோதல் விவகாரத்தில் சுமூக முடிவு. இருவரின் சந்திப்பு விரைவில் நடக்கும் என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. ஆளுநர்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாநிலங்களின் குரலை ஒடுக்க முயற்சி நடப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் விமர்சனம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. கூட்டாட்சி தத்துவத்தை காக்க குரல் எழுப்பியமைக்கு நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு.
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் திமுக எம்பி கனிமொழி சந்திப்பு. செங்கற்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தியதாக எக்ஸ் தளத்தில் கனிமொழி பதிவு. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் பேட்டி. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் தொடங்க வாய்ப்பு. இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு இடைக்கால தேர்தல். இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாள் போலீஸ் காவல். நாளை மதியம் 1:30 மணி வரை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அனுமதி. கோவை மற்றும் சேலம் ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பெரும் பரபரப்பு. வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சோதனை. திருப்பூர் மாவட்டத்தில் பாலம் கண்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து கணவன் மனைவி உயிரிழந்த சோகம். 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய திருப்பூர் ஆட்சியருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. விழுப்புரம் அரசூர் மலற்றாற்றில் மூழ்கி 2 சிறார்கள் உள்பட 3 பேர் பரிதாபமாக பலி. ஆற்றில் குளிக்கச் சென்ற போது 3 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகச் சம்பவம். பாரனூர் சுங்கச்சாவடி அருகே லாரியை கடத்திய விவகாரம். மனநலம் பாதிக்கப்பட்ட சுபாஷை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் ஆணை. லாரியை கடத்திச் சென்று பிடிபட்ட சுபாஷின் புதிய வீடியோ. கோயம்பேட்டில் உள்ள செல்போன் கடையில் சண்டையிட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. நெமிலி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் குமார், முதல்நிலை காவலர் தனசேகரன் ஆகியோர் சஸ்பெண்ட். இளைஞர் கொலையை தடுக்க தவறியதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா நடவடிக்கை. தென்காசி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவு வரை 10 விமானங்களின் சேவை திடீரென ரத்து. நிர்வாக காரணங்களால் ரத்து செய்யப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல். யுவராஜ் உள்ளிட்ட 3 பேருக்கும் எதிரான சாட்சிகள் அனைத்தும் பிறர் சாட்சிகளாக மாறியதால் விடுதலை. நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு. மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கோரி ஆர்த்தி மனு. நேஷனல் ஹெரால்ட் பண மோசடி வழக்கு. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் 142 கோடி ரூபாய் பெற்றதாக டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். கர்நாடகாவில் கன்னடம் பேச முடியாது என வாக்குவாதம் செய்த வங்கி அதிகாரி பணியிட மாற்றம்.
கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் பேச மறுத்து மக்களை அலட்சியப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என முதலமைச்சர் சித்தராமையா ஆவேசம். கர்நாடக மாநிலம் சந்தாபுரம் பகுதியில் சூட்கேஸில் இளம்பெண் சடலம். ரயில்வே மேம்பாலத்திற்கு அருகே சூட்கேஸில் இருந்த இளம்பெண் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. அசோகா பல்கலைக்கழக பேராசிரியர் அலிகான் முஸ்தபாதுக்கு இடைக்கால ஜாமீன். சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க ஹரியானா காவல்துறை இயக்குனர் ஜெனரலுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. அரசியலில் நிதி அளிப்பதை நிறுத்தப் போவதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. இதுவரை நிறைய கொடுத்து விட்டதாகவும் இனி கொடுக்கப் போவதில்லை என்றும் விளக்கம். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா தயார். தொலைபேசி உரையாடலில் விளாடிமிர் புடின் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். வங்கதேச அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் அணி அறிவிப்பு. அணியில் முன்னணி வீரர்கள் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷாஹின் அஃப்ரிடி ஆகியோருக்கு இடம் அளிக்கப்படவில்லை. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிலம்பரத்தன் நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம். படத்தின் 2வது பாடலான சுகர் பேபி லிரிக்ஸ் வீடியோ வெளியானது. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.